அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 15/4/2025, ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி, விசுவாவசு வருடம் தமிழ் மாதம் சித்திரை 2ஆம் நாள். இன்று செவ்வாய்க்கிழமை. இன்றைய திருக்குறள் அதிகாரம் பெரியாரை துணைக்கோடல், குறள் 449. முதலிலார்க்கு ஊதியம் இல்லை, மதலையாம் சார்பிலார்க்கு இல்லை நிலை. தெளிவுரை: முதல் இல்லாத வாணிகருக்கு வருமானம் இல்லை, அதுபோல் தம்மை காக்கும் துணை இல்லாதவர்க்கு நிலைப்பேறு இல்லை. இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய கிரக நிலைகள்: சூரியன் மேசத்தில் விளிம்பில் இருக்கிறது, ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய் நீச்சமாக, கன்னியில் கேது விளிம்பாக இருக்கின்றது, துலாமில் சந்திரன், சனி, ராகு மற்றும் சுக்கிரன் மீனத்தில் விளிம்பில் இருக்கிறது. அதோடு கூட புதன் இருக்கின்றது. மீனத்தில் சுக்கிரன் விளிம்பாகவும் குருவோடு பரிவர்த்தனையாகியும் இருக்கின்றது. கிரகநிலைகள் இப்படியாக இருக்க, இன்றைய தினப்பலன்: குடும்பத்தோடு குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவீர்கள் என்று நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். தொழில் துவங்கும் வாய்ப்புகளும் வந்து சேரும். உங்கள் தொழிலில் புதிய வேலையாட்களை பணியில் அமர்த்துவீர்கள் என்று. பகலில் அக்கம் பக்கம் பார்த்து பேசு, இரவில் அதுவும் பேசாதே. சரிதான் போலும். இன்று நடக்க இருக்கும் உங்கள் குடும்ப நிகழ்வில் விழா முடிவதற்குள் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு, சொந்தங்கள் சமாதானம் செய்து வைக்க இப்படித்தான் முடியும் பாருங்கள். குடியிருக்கும் வீடு மற்றும் தொழில் நிறுவனங்களை இடமாற்றம் செய்வீர்கள். உங்கள் நண்பரின் மகன் வெளிநாடு செல்ல திட்டமிட்டு இருந்தது ஏதோ ஒரு டாக்குமெண்ட் சரியில்லாததினால் நின்று போய் விட்டதாகவும், அதை சரி செய்து அடுத்து வரக்கூடிய 10 நாட்களில் வெளிநாடு போக பிளான் செய்திருப்பதாகவும் இன்று உங்களிடம் சொல்லுவார். இன்று ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும். தமிழ்ச்செல்வி, கலைச்செல்வி, சுமதி, எழிலழகன், லதா, காவ்யா, கண்ணன், கீர்த்தி, நிஷா, ரோசி இவர்களுக்குத்தான் எத்தனை மன அழுத்தம். காதலுக்கு அப்பா தடை வேறு செய்துவிட்டார் என்று. ஆனாலும் விடாப்பிடியாக இருப்பார்கள் காதல் திருமணத்தில். இன்று பாண்டிச்சேரி, மதுரை தொடர்புடைய நண்பர்களிடம் பேசும் சந்தர்ப்பம் வரும். குடும்பத்தில் இன்று நடக்கும் பிரச்சனைக்கு மூல காரணமே இந்த மொபைல் ஃபோனாகத்தான் இருக்கும். இன்று வழக்குகளை சந்திக்க நேரும். உங்கள் வண்டி இன்சூரன்ஸ் சரிபார்த்து வைத்து கொள்ள வேண்டும். விபத்து சிறியதாக இருந்தாலும் விபத்தில் வண்டி மற்றும் ஓட்டுநர் இருவருக்குமே சேதம் உண்டாகும். இன்று வேலைக்காக வெளிநாடு சென்ற சிலர் இன்று திரும்பி வர நிறைய வாய்ப்பு இருக்கிறது. இன்று உடல் நலத்தை பொறுத்தவரையில் குடும்ப உறவுகளில் காமாலை, மாரடைப்பு காரணங்களால் அவதியுறும் நபர்கள் இருப்பார்கள். உடல் எடை அதிகரித்தது சிறிது கவலை ஏற்படும். இன்று கால்களில் காயங்கள் ஏற்படும், கவனம் வேண்டும். இன்று மீனாட்சி சுந்தரம், முனிராஜ், துரைசாமி, காசிநாத், வசந்தி, ரம்யா, திருப்பதி, ஸ்ரீவித்யா, மணி, சுப்பிரமணி, மணிகண்டன், மணிமேகலை, பாண்டியன், கீதாஞ்சலி, கிருஷ்ணவேணி இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும். இன்றைய சமையலில் முருங்கைக்கீரை, பச்சை பயிறு, பட்டாணி, கொள்ளு இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள். இன்று ஆரஞ்சு, பச்சை, வெள்ளை, அடர் கருப்பு மற்றும் கருஞ்சிவப்பு நிறங்கள் அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.